இன்று நான் உங்களிடம் நீங்க இதற்கு முன் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பில்லாத ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன். இந்த ரகசியம் மிகவும் விசித்திரமானது, மிகவும் அதிசயமானது. நான் இதை சொல்லும்போது நீங்க நம்ப மாட்டீங்க, ஆனா இது 100% உண்மை. இந்த ரகசியம் ஒவ்வொரு மனிதருடனும் தொடர்புடையது, உங்களுடனும் என்னுடனும், உலகிலுள்ள ஒவ்வொருவருடனும். இந்த ரகசியத்தை நீங்க புரிந்து கொண்டால் உங்க முழு வாழ்க்கையே மாறிவிடும். உங்க சிந்தனை மாறும், வாழ்க்கையின் உண்மையான அர்த்தம் புரியும். இது என்ன ரகசியம் என்று நீங்க யோசித்துக் கொண்டிருப்பீங்க. இப்போ சொல்ல மாட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. முதலில் உங்களிடம் சில கேள்விகள் கேட்கிறேன். நீங்க பெரிய பிரச்சனையில் சிக்கியபோது திடீரென்று எங்கிருந்தோ உதவி கிடைத்ததா? நீங்க ஏதாவது ஒரு செயலை செய்ய போகும்போது ஒரு அந்நியர் உங்களை நிறுத்தி வேறு வழி காட்டி பின்னர் அதுவே சரியான வழி என்று தெரிய வந்ததா? நீங்க மிகவும் கவலையுடன் இருந்தபோது ஒருவரின் சிரிப்பு அல்லது ஒரு வார்த்தை உங்க மனநிலையை முழுவதும் மாற்றியதா? ஆம் என்றால் இது எல்லாம் எப்படி நடந்தது என்று நீங்க ஒருபோதும் யோசித்திருக்கிறீங்களா? இது வெறும் தற்செயலா அல்லது இதற்கு பின்னால் வேறு காரணமாயிருந்ததா? இது எந்த தற்செயலும் இல்லை என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இதற்கு பின்னால் ஒரு பெரிய ரகசியம் மறைந்துள்ளது. நாம எல்லோரும் அறிந்திருக்கிறோம், ஆனா அடையாளம் காணாத ஒரு ரகசியம். அது நம் முன்னால் இருந்தும் நாம் பார்க்க முடியவில்லை, அது மிக அருகிலிருந்தும் நாம் உணர முடியவில்லை. முக்கியமாக இந்த ரகசியம் தினமும் நம் முன் வருகிறது, ஒவ்வொரு தருணமும் நம்மை சுற்றி இருக்கிறது. ஆனால் நாம் அதை கவனிக்காமல் விட்டுவிடுகிறோம். இந்த ரகசியம் என்ன என்பதை அறிய விரும்புகிறீர்களா? அப்படியானால் என்னுடன் தொடருங்கள், ஏனெனில் நான் சொல்லப் போகும் விஷயம் உங்க சிந்தனையையே மாற்றும். நீங்க தினமும் தேடிக்கொண்டிருப்பது, அதற்காக கோயிலுக்கு சென்று வழிபட்டு மணிக்கணக்கில் பிரார்த்தனை செய்வது, அது தானே உங்களை சந்திக்க வருகிறது. ஆம், கேட்க சற்றே விசித்திரமாக இருக்கிறதில்லையா? ஆனா இது உண்மை. உங்களுக்கு மிகவும் தூரத்தில் இருப்பதாக தோன்றுவது உண்மையில் மிகவும் அருகில்தான் இருக்கிறது. நீங்க வானத்தில் தேடுவது உண்மையில் பூமியிலேயே இருக்கிறது, உங்களை சுற்றி, உங்க பக்கத்துல. இன்னும் புரியவில்லையா? கேளுங்க, ஒரு கதையை சொல்கிறேன். இல்ல, கதை இல்ல, ஒரு உண்மையை சொல்கிறேன். ஒரு மனிதர் இருந்தார், அவர் கடவுளை தேடிக்கொண்டிருந்தார். அவர் தினமும் கோயிலுக்கு சென்று மணிக்கணக்கில் வழிபட்டார். ஆனால் அவருக்கு அமைதி கிடைக்கவில்லை. ஒரு நாள் அவர் மிகவும் கவலையுடன் ஒரு சந்நியாசியை சந்தித்தார். நான் இறைவனை தேடுகிறேன், ஆனா கிடைக்கவில்லை என்றார். அந்த சந்நியாசி சிரித்துக்கொண்டு, இறைவன் தினமும் உன்னை சந்திக்க வருகிறார், ஆனால் நீ அவரை அடையாளம் காணவில்லை என்றார். அவர் அதிர்ச்சியடைந்தார். அது எப்படி சாத்தியம்? நான் ஒருபோதும் இறைவனை காணவில்லை என்றார். சந்நியாசி கூறினார், நாளை முதல் கவனமாக பார், உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொருவரையும் கவனமாக பார். அவரும் அப்படியே செய்தார். அடுத்த நாள் வீட்டிலிருந்து வெளியேறியபோது வழியில் ஒரு பிச்சைக்காரர் தண்ணீர் கேட்டார். அவர் தண்ணீர் கொடுத்தார். பிறகு ஒரு முதிய பெண் சாலை கடக்க கஷ்டப்பட்டார். அவர் உதவினார். பிறகு ஒரு குழந்தை அழுது கொண்டிருந்தது. அவர் அதை அமைதிப்படுத்தினார். அந்த இரவு வீட்டுக்கு வந்தபோது சந்நியாசியின் வார்த்தையின் அர்த்தம் அவருக்கு புரிந்தது. புரிந்ததா நண்பர்களே? இப்போது நீங்க காத்திருந்த அந்த ரகசியத்தை சொல்கிறேன். அந்த ரகசியம் என்னவென்றால், இறைவன், அல்லாஹ், ஜீசஸ், வாஹிகுரு அல்லது நீங்க எந்த பெயர் வைத்தாலும் அவர்கள் தினமும் நம்மை சந்திக்க வருகிறார்கள். ஆனால் அவர்கள் ஒளி வீசும் உருவில் வருவதில்லை, பெரிய ரதத்தில் வருவதில்லை, மந்திரமாயையாக வருவதில்லை. அவர்கள் சாதாரண மனிதர்களின் உருவில் வருகிறார்கள். உங்களிடம் உதவி கேட்கும் ஏழையின் உருவில் வருகிறார்கள். உங்களுக்கு தேவைப்படும் முதியவரின் உருவில் வருகிறார்கள். உங்களை பார்த்து சிரிக்கும் குழந்தையின் உருவில் வருகிறார்கள். கஷ்ட நேரத்தில் உதவும் அந்நியரின் உருவில் வருகிறார்கள். இதுவே அந்த அதிசயமான ரகசியம். இது எப்படி சாத்தியம் என்று நீங்க யோசிப்பீங்க. நான் மிகவும் எளிய மொழியில் சொல்கிறேன். நாம் இறைவன் எங்கும் இருக்கிறார் என்று சொன்னால், அதாவது அவர் எல்லாவற்றிலும் இருக்கிறார், ஒவ்வொரு மனிதரிலும் இருக்கிறார் என்பதுதானே? அப்படியானால் மனிதர்களிலும் அவர் இருக்கிறார். யாராவது உங்களுக்கு உதவும் போது அவர் உள்ளே இருக்கும் இறைவனின் குரலை கேட்கிறார். யாராவது உங்களுக்கு நல்லதை நினைத்தால் அது கடவுளின் குரல். யாராவது சுயநலமின்றி சேவை செய்தால் அது இறைவனின் செயல். அதனால் யாராவது உங்களுக்கு நன்மை செய்தால் இறைவன் அந்த மனிதரின் மூலம் உதவினார் என்று புரிந்து கொள்ளுங்க. நாம் ஏன் இறைவனை அடையாளம் காண முடியவில்லை?
முதல் காரணம், நமது எதிர்பார்ப்புகள் தவறானவை. இறைவன் மாயாஜாலம் செய்வார், அதிசயம் காட்டுவார், வானத்திலிருந்து இறங்கி வருவார் என்று நினைக்கிறோம். ஆனா அவர் மிகவும் எளிய முறையில் வருகிறார், நாம அறிய முடியாத அளவுக்கு எளிமையாக. இரண்டாவது காரணம், நமது பிரச்சனைகளில் நாம் முழுக்க மூழ்கியிருக்கிறோம். காலை முதல் மாலை வரை கவலைகளில் மூழ்கியிருப்பதால் சுற்றி நடப்பதை பார்க்க முடியவில்லை. கையில் விளக்கிருந்தும் கீழே பார்த்து கொண்டு நடப்பவர் போல பாதை தெரியாது. அப்படியே இறைவனின் அறிகுறிகளை நாம் பார்க்க தவறிவிடுகிறோம். மூன்றாவது காரணம், நாம் இறைவனை பெரிய விஷயங்களில் மட்டும் தேடுகிறோம். பெரிய கோயில், பெரிய அதிசயம், பெரிய சம்பவம், அங்கேதான் இருப்பார் என்று நினைக்கிறோம். ஆனா அவர் சிறிய விஷயங்களில் மறைந்திருக்கிறார். ஒரு சிரிப்பில், ஒரு நல்ல வார்த்தையில், ஒரு சிறிய உதவியில், ஒரு அன்பான பார்வையில். ஆனா இவை தினசரி விஷயங்கள் என்று நாம் புறக்கணிக்கிறோம். இப்போது இறைவன் எந்தெந்த வடிவங்களில் நம் வாழ்க்கையில் வருகிறார் என்று சொல்கிறேன். முதல் வடிவம், தேவையுள்ள மனிதர். ஏழை, பிச்சைக்காரர், கூலி தொழிலாளி, ஆதரவற்றவர் உதவி கேட்டால் இறைவன் உங்களை சந்திக்க வந்துள்ளார் என்றர்த்தம். அது உங்கள் கருணையை சோதிக்கும் தருணம். நீங்கள் உதவினால் இறைவனுக்கு சேவை செய்கிறீர்கள். ஆனா நாம் முகம் திருப்பி விடுகிறோம். இப்படிதான் இறைவனை மறிக்கிறோம். இரண்டாவது வடிவம், அந்நியர் வடிவில். கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு அந்நியர் உதவுவார். அது இறைவனின் திட்டம். கடவுள்தான் அவரை அனுப்பினார். மூன்றாவது, குழந்தை வடிவில். குழந்தைகள் மிகவும் தூய்மை வாய்ந்தவர்கள். அவர்களின் சிரிப்பு உலகையே மகிழ்வாக்கும். கவலையின்றி வாழ கற்பிப்பார்கள். அதுதான் இறைவன் நமக்கு கற்பிக்க விரும்புகிறது. நான்காவது, முதியவர் வடிவில். அவர்களின் அனுபவம் இறைவனின் ஞானம். அவர்களின் ஆலோசனையை கவனமாக கேளுங்க. ஐந்தாவது, இயற்கை வடிவில். சூரிய உதயம், நிலா, மலர், பறவை, காற்று, மழை இவை எல்லாம் இறைவனின் அறிகுறிகள். ஆனால் மொபைல், வேலை, பிஸியான வாழ்க்கை, நாம இதையெல்லாம் சரியாக கவனிக்கிறதே இல்லை. ஆறாவது, சிரமத்தின் வடிவில். ஆம், சிரமமாகவும் இறைவன் வருகிறார். சிரமம் நம்மை பலப்படுத்தும், மாற்றும். அது பயிற்சி, பெரிய விஷயத்திற்கான தயார்படுத்தும். ஏழாவது, நல்ல சிந்தனை வடிவில். திடீரென்று வரும் நல்ல யோசனை இறைவனின் செய்தி. அமைதியில்தான் அந்த குரல் கேட்கும். எட்டாவது, ஒரு நல்ல புத்தகம் அல்லது நல்ல பாடல் வடிவில். சில நேரங்களில் ஒரு புத்தகம் அல்லது பாடல் நம் சிந்தனையை மாற்றும். அதுவும் இறைவனின் செய்தி. ஒன்பதாவது, கனவு வடிவில். கனவுகள் வழியாகவும் இறைவன் பேசுகிறார். மீண்டும் மீண்டும் வரும் கனவை கவனியுங்கள். பத்தாவது, உள்குரல் வடிவில். தவறு செய்ய போகும்போது உங்கள் மனம் செய்யாதே என்று சொல்வது இறைவனின் குரல். பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் மனதில் வருவதும் கூட இறைவனின் இருப்புதான். ஆனா நாம் அதை அடக்கி விடுகிறோம். இறைவனை அடையாளம் காண முதல் தேவை விழிப்புணர்வு. இரண்டாவது தேவை நன்றியுணர்வு. மூன்றாவது தேவை சேவை. நான்காவது தேவை அன்பு. ஐந்தாவது தேவை மன்னிப்பு. ஆறாவது தேவை அமைதி. நீங்க இறைவனை பார்க்க தயாரான காமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மறக்காம பியாண்ட் தி யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.